நோ நோ, நீங்க அவங்களை கவனிங்க. நோ ஃபார்மாலிட்டிஸ். நாங்க வரட்டுமா? வாங்க. அப்புறம் மாப்பிள்ள நாங்களும் வரோம். ட்ரெயின் டைம் ஆச்சு. போய் பொட்டி எடுத்துக்கிட்டு வா. ஏன் நிக்கிற? போ. என்னங்க நீங்களும் கூட ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரீங்களா? உன்னை தனியா விட்டுட்டான். அதெல்லாம் வேணாமா. மாப்பிள்ளை தேடிட்டு யாருன்னா வருவாங்க. நாங்க போறோம். வரோம் மாப்பிள்ள. வரோமா? வரமா. ஜாக்கிரதையாரு. கரெக்டா? வரேங்க. கௌரி உள்ள போ. சீக்கிரம் உள்ள போ. எங்க ஆபீஸ் ஸ்டாஃப் ஒருத்தன் வர்றான். அவன் அவளுக்கு நல்லவே இல்ல. உள்ள போ. கௌரி, சம்பிரதாயத்துக்காக கௌரின்னு கூப்பிடுவேன். வந்து நமஸ்காரம் பண்ணிட்டு கப்புன்னு உள்ள போயிடு. ஹலோ ஹலோ சீனு. சாரிம்மா, கல்யாணத்துக்கு வர முடியல. ஆமா, நீ வரலன்னா நான் அழுதுகிட்டு இருந்தேன். போடா. என்னடா பேசாம இருக்க? ஒண்ணு இல்ல. ஏன்டா ஒரு கெஸ்ட் எப்படி ரிசீவ் பண்றதுன்னு கூட தெரியாதா? வந்தவங்கள வாங்க உட்காருங்கன்னு சொல்லக்கூடாது? வா. எங்கடா உன் லைஃப் பார்ட்னர்? கூப்பிடுறேன். கௌரி, இதான் என் வைஃப். வணக்கங்க. தம்பி, பொண்ணு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா சொல்லுங்க, ஏற்பாடு பண்ணிடுவோம். என்னங்க ஒண்ணும் புரியல? பையன் பேசாம இருக்கா? சொல்லுங்க தம்பி, சொன்னாதானே ஏதாவது பேசி முடிக்க முடியும். பேசாம இருந்தீங்கன்னா அப்படியே. I like you. I love you. என்னடி ஒழுங்கா உண்மையை ஒத்துக்க. உனக்கு ஏற்கனவே தெரியும்ல? இல்லனா அவ்வளவு போல்டா ஐ லைக் யூ, ஐ லவ் யூன்னு சொல்லுவார? ஏற்கனவே நான் வெறுப்புல இருக்கேன். இன்னும் என்ன வெறுப்பேத்தாது. பொண்ணு பார்க்க வந்தானா பொண்ணு. கொஞ்சமாவது மேனஸ் இருக்க வேண்டாம்? 4 பெரியவங்க இருக்கும்போது கொஞ்சம் நாகரிகமா நடந்துக்க வேண்டாம்? பெரிய காவிய தலைவன் ரோஸோட வந்துட்டான். அப்போ நாங்க வரோண்டி. இல்லடி, நான் உன்னதான் பார்க்க வந்தேன். நீங்க ஏதாவது பேசணும்னா எங்க சித்தப்பா கிட்ட பேசுங்க. ஆட கௌரி, உங்க சித்தப்பா கிட்ட பேச வேண்டியதெல்லாம் நேத்து பேசியாச்சு. இப்போ உங்ககிட்ட சில விஷயங்களை பேச வேண்டியிருக்கு. வந்து ஜீப்ல உட்காருது. மிஸ்டர், உன் வருங்கால கணவனுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குறதுல தப்பே இல்லை. நீங்க நாகரிகம் இல்லாம நடந்துக்கிறீங்க. இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. கட்டிக்க போறவங்கிட்ட பேசுறதுக்கு நாகரிகமா? இத நான் கேள்விப்பட்டதே இல்ல. கௌரி, இது பட்டிக்காடா இருக்கிறதுனால பட்டும் படாமலும் போறேன். இதே பட்டணமா இருந்துச்சுன்னா நம்ம பாலிசியே வேற. ஹலோ, பொண்ணுங்க என்கிட்ட கொஞ்சித்தா பழக்கமே தவிர எவகிட்டையும் கெஞ்சி எனக்கு பழக்கம் இல்லை. எப்படி நீ ரசிக்கிற மூட்ல இல்ல. நான் வரேன். மேடம், ஊர்ல இருந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப வேலையா இருக்காங்க. நீங்க போங்க, நான் சொல்லிக்கிறேன். போங்க. கௌரி, கரெக்ட். நான் சொன்ன மாதிரி நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வந்துட்டேன். இப்படித்தான் இருக்கணும். இரு, கதவை தாப்பப்பட்டு வர்றேன். கௌரி கண்ணு, ஓடி ஒளிரியாடா. நான் யாருன்னு தெரியுமா? கும்பிடுற கைக்குள்ள கொடுவாளை வச்சுக்கிட்டு இருக்கிறவன். நம்ம ஜாதியே தனி. சந்திப்போமா? சந்திப்போமா?
நல்லா மாட்டிட்டீங்களா? நல்லா மாட்டிட்டேன் சார். வரேன் சார். கௌரி, கௌரி, என்னங்க? கௌரி, இந்த மாதிரி லென்ஸ் மாட்டிருக்கேன். யாராவது வந்து பெல் அடிச்சாங்கன்னா உடனே கதவு திறந்துடாத. இந்த பக்கமா லென்ஸ்ல பாரு, வந்திருக்கிறது யாருன்னு தெரியும். நானா இருந்தா மட்டும் கதவை திற, புரியுதா? பட்டணம் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். டைம் ஆயிடுச்சு, வா சாப்பாடு விடு. நான் வரட்டா? நீ உள்ள போ, முதல்ல நல்லா தாப்பா போட்டுக்க. தாப்பா போட்டுக்கிட்டியா? தாப்பா போட்டாச்சுங்க. ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் இவ்வளவு சந்தேகப்படுறாரு. அன்னைக்கு நீங்க என்கிட்ட நடந்துகிட்ட முறை என்ன ஏதோ அவமானப்படுத்தின மாதிரி இருந்தது. அதனாலதான் கை வாங்கினேன். அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு என்ன பழி வாங்கிடாதீங்க ப்ளீஸ். இப்படி ஒரு பயத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நீங்க உள்ளுக்குள்ளேயே போராடிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு தான் நான் இப்ப இங்க வந்திருக்கேன். புரியல? கண்ணகி, அருந்ததி, அனுசுயா, நலாயினி இவங்களை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டப்போ அவங்க எல்லாம் வெறும் கற்பனை பாத்திரங்கள் தான் நினைச்சிருந்தேன். ஆனா அக்னி சாட்சியா கைய பிடிக்க வேண்டியவன் அவசரப்பட்டு கைய பிடிச்சிட்டான்னு அன்னைக்கு ஆத்திரப்பட்டு நீங்க அரைஞ்ச அறை இருக்கே, அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் தான் கண்ணகி, நலாயினி எல்லாம் வாழ்ந்த பாத்திரங்கள்னு முடிவுக்கு வந்தேன். செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு உங்களையே என் மனைவியை அடையணும்னு உங்க வீட்டுக்கு ஓடோடி வந்து அப்ப நீங்க உங்க சித்திக்கிட்டு அந்த ஆளை கட்டிக்க சொல்லி வற்புறுத்தின தற்கொலை பண்ணிக்க கூட தயங்க மாட்டேன்னு சொன்னீங்க. அதை கேட்டப்ப நான் பட்ட வேதனை இருக்கு. God only knows. இதையெல்லாம் இப்ப இருக்கு இவன் நம்ம கிட்ட சொல்றான். நம்ம கிட்ட இவன் எதையாவது எதிர்பார்க்கிறான்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, உங்ககிட்ட உன்னை எதிர்பார்த்துதான் வந்திருக்கேன். நீங்க நிம்மதியா இருக்கணும், நீங்களே என் நண்பனை ஆனந்தமா அமோகமா வாழணும். அதைத்தான் இப்ப நான் எதிர்பார்க்கிறேன். பெஸ்ட் ஆஃப் லக். மச்சே, ஏதோ அவளை மிரட்ட போறேன்னு நினைச்சா கடைசியில மன்னிப்பு கேட்டு வந்துட்டியே. மச்சான், அது மிரட்டினா மிரல்ற கேஸ் இல்லம்மா, முரட்டு கால. அத ஒரு மாதிரி மாலிஷ் கீலிஷ் பண்ணித்தான் வழிக்கு கொண்டு வரணும். அதனாலதான் அவன் மனசை தொடுற மாதிரி அப்படி வசன மலையா பொழிஞ்சிட்டு வந்திருக்கேன். எப்படி நம்ம நடிப்பேன்? சத்யராஜ் லெவலுக்கு வந்துருவேன். ஐயோ பயல, ராப்பக பூரா கண் முழிச்சு நான் எழுதி வச்சிருந்த நாடக வசனத்தை தள்ளிக்கிட்டு போயிட்டு வசன மழை பொழிஞ்சிட்டு வந்தேன்னு என்கிட்டே சொல்றியா? நமக்குள்ள என்னடா ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி தானே. எப்படி அவளை நம்ப வச்சுதான் இல்லையா? இந்நேரம் குழந்தை மனசுல நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் அப்படியே துளிர் விட ஆரம்பிச்சிருக்கு. என்னங்க மல்லிப்பூ வாங்கிட்டு வர சொன்னா கதம்பு வாங்கிட்டு வந்திருக்கீங்க? ஐடியா பண்ணி தானே வாங்கிட்டு வந்தேன். கதம்பத்துல எல்லா கலர் பூவு இருக்கு. இதை நீ வச்சுக்கிட்டீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லா புடவைக்கு மேட்ச் ஆகும். இந்த புடவை கூட மேட்ச் ஆகும். கதம்பு வச்சுக்கிட்டா பட்டுக்காடுன்னு சொல்லுவாங்க. எனக்கு பூவே வேண்டாம். சரி சரி, அழாத. மல்லிகை பூவே வாங்கிட்டு வரேன். கதவை நல்லா தாப்பா போட்டுக்க. வாங்க மேடம். என்ன சார், நீங்க இன்னும் ரெடியா இல்லையா? பாருங்க மேடம், நான் கதம்பு பூ வாங்கிட்டு வந்தேன். புடவைக்கு மேட்சா மல்லிகை பூ வாங்கிட்டு வர சொல்றா. நல்ல வேலை சார், உங்க மிஸ்ஸஸ் புடவைக்கு மேட்சா பூவு வாங்கிட்டு வர சொல்லிருக்காங்க. நானும் தான் பூவுக்கு மேட்சா புடவையே வாங்கிட்டு வர சொல்லிருப்பேன். கௌரி, நான் மல்லிகை பூவே வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க உங்க மைண்ட மாத்திடுவேணும்னு உங்க வீட்டுக்காரர் பயந்தோடுறாரு. அப்படின்னு ஒண்ணும் இல்லைங்க, உட்காருங்க. இது வந்துட்டேன். இருங்க இருங்க, இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நம்ம எல்லாரும் ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறோம். அப்படியா? எப்படி, நின்னே பேசலாமா உட்கார்ந்து பேசலாமா? ஓ சாரி, உட்காருங்க. நீங்களும் உட்காருங்க. எங்க மெட்ராஸ் எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா, எங்க போனீங்க, என்னென்ன பாத்தீங்க? இன்னும் எங்கேயும் கூட்டிட்டு போல. என்னங்க கல்யாணமாயி ஒரு வாரம் ஆகுது, ஒரு இடமும் பாக்கலங்கிறீங்க? இத பாருங்க, புது ஜோர்லயே புருஷனை நம்ம வழிக்கு கொண்டாந்துடணும், இல்லன்னா நழுவிடுவாங்க. என்ன எடுத்துக்கங்க. எப்ப என் வீட்டுக்காரர் என் கழுத்துல 3 முடிச்சு போட்டாரோ அப்பவே அவரைய முந்தானிக்குள்ள முடிச்சு போட்டேன். இப்பவும் அவரே முந்தானிக்குள்ளதான் இருக்காரு. நான் ஊத்து விட்டாதான் இறங்கணும். என்னங்க
என்னங்க சிரிப்பு? நான் சீரியஸா தாங்க சொல்றேன். குடும்பத்துக்கு செலவு பண்றதுல இருந்து குழந்தைய பெத்துக்கிற வரைக்கும் எங்களுக்குள்ள அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க? 2. ரெண்டும் ஆண் பிள்ளைங்க தானா? இல்லீங்க, ஒண்ணு பொண்ணு ஒண்ணு ஆணு. என்ன பேர் வச்சிருக்கீங்க? பொண்ணு பேரு சாந்தி, பையன் பேரு செல்லமா ஜெயின்னு வச்சிருக்கோம். உங்க பேரு சாந்தி, உங்க வீட்டுக்கார பேரு ஜெயின்னு சொன்னாங்களே. ஆமா, அவங்களுக்கு உங்க பேரு வச்சிட்டீங்களா? எங்க வீட்டுல இருக்கிற குழந்தைங்களே நாங்க தானே. அப்போ உங்களுக்கு குழந்தையே இல்லையா? ஐயோ, என்ன மலடி நினைச்சுக்க போறீங்க? ஓ சாரி, அப்படி இல்லைங்க. விஷயம் வேற ஒண்ணும் இல்லைங்க. என் வீட்டுக்காருக்கு நான் எப்பவும் பக்கத்துல இருக்கணும். எனக்கும் அப்படித்தான் வச்சுங்களேன். நடுவுல குழந்தைன்னு ஒண்ணு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, மைண்ட் டைவர்ட் ஆயிடும்ல. அதனாலதான் இப்ப வேண்டான்னு சொல்லி கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கோம். எங்க வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் ரொம்ப ஜோவியலா இருப்பீங்க. நாங்க எப்பவும் ஜாலியா தாங்க இருப்போம். ஆனா மாமனார் வீட்டுக்கு போனாதான் கொஞ்சம் பிரச்சனை. ஏங்க? என்னங்க பண்றது, பெரிய குடும்பம். இப்படி போனா மகனே 4 பேரு, அப்படி போனா மருமகளே 4 பேரு. பார்த்தோம், ஒண்ணும் சரிப்பட்டு வரல. பேசாம வீடாவ கோடு வட வச்சுக்கிட்டோம். வீடாவா? வீடான்னா சோன் சோன் அர்த்தம். எங்க வீட்டுக்காருக்கு திடீர்னு மூடு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னம்மா வீடா போட்டுக்கலாமான்னு கேப்பார். நான் போட்டுக்கலாங்கன்னு சொல்லுவேன். அவ்வளவுதான். வீட்டுல இடம் இருந்தா சரி, இல்லன்னா ஹோட்டல் தான்.